ஹலோ எவ்ரி ஒன், நான் ரிச்சர்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங்காக வச்சுருந்த வீடியோ இன்னைக்கு ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இது ஏன் பெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரிஸ்க்கை கருதி தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ பண்ணாமல் இருந்தேன். பட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் நிறைய ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சரி ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை மணி. ஸோ இதில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் 24/7 நம்ம இந்த ட்ரேடை கேர்ஃபுல்லாக ஃபாலோவும் பண்ணணும். ஸோ இந்த ட்ரேடை ஃபாலோ பண்ணாமல் நம்ம விட்டுட்டா நம்மளோட அமௌண்ட் மொத்தமாக லிக்விடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரேடில் நம்ம எப்படி சேஃபாக பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. பட் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கிறது பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த பிட்கெட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணோன்னா முதல்ல உங்களோட ஸ்பாட் வாலெட்டில் யூஎஸ்டிடி இருக்கணும். ஸோ உங்ககிட்ட யூஎஸ்டிடி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் வச்சுருந்தீங்கன்னா இந்த யூஎஸ்டிடியோட இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க டெபாசிட் அட்ரஸை காப்பி பண்ணி வேறு எக்ஸ்சேஞ்சில் பேஸ்ட் பண்ணி அங்கேருந்து இதில் யூஎஸ்டிடி மூவ் பண்ணிக்கோங்க. இதில் P2P ட்ரேடிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் P2P ட்ரேட் பண்ணியும் இதில் யூஎஸ்டிடி வாங்கலாம். ஸோ நீங்கள் வாங்கின யூஎஸ்டிடியை நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல உங்களோட ஸ்பாட் வாலெட்லேருந்து நீங்கள் உங்களோட ஃபியூச்சர்ஸ் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நான் காட்டுற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்பாட் வாலெட் டு யூஎஸ்டிடி எம்முக்கு மூவ் பண்ணுங்கள். இதில் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொத்த ஃபண்ட்ஸும் ஸ்பாட் வாலெட்லேருந்து ஃபியூச்சர்ஸ் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி நம்ம ட்ரேடை பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இதில் இருக்க சின்ன சின்ன ஐகான்ஸ்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நான் ஒரு ட்ரேட் ரன் பண்ணிட்டுருக்கேன். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 71% ப்ராஃபிட் இருக்குது. அண்ட் இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸோட லிஸ்ட் வரும். ஸோ இதில் யூஎஸ்டிடி எம், யூஎஸ்டிசி எம், காயின் எம், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது யூஎஸ்டிடி எம். இந்த யூஎஸ்டிடி எம் மூலயமா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் லிஸ்ட் ஆஃப் காயின்ஸுங்க இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஸ்டார் நம்ம கொடுத்தோம்னா அது எல்லாமே நம்மளோட ஃபேவரட்ஸ் காயினாக ஆட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபேவரட்ஸ் காயினாக ஆட் ஆனதுக்கப்புறமா நம்மளால் ஈஸியாக போயிட்டு இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடை குயிக்காக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஜென்ரலாக இந்த யூஎஸ்டிடி எம்மில் இருக்கும்போது இவ்வளோ காயின்ஸில் போய் தேடிட்டு இருக்கிறத விட நம்ம இந்த ஃபேவரட்ஸில் மார்க் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு எந்த லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அது மட்டும் தனியாக நிற்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரேட் பண்ண போகிறது பிடிசி யூஎஸ்டிடி போகலாம். ஏன்னா பிடிசி யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா எப்போவுமே மார்க்கெட் சூப்பராக இருக்கும். இந்த ஃபியூச்சர்ஸில் அதாவது மார்க்கெட் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, மேலே பிடிசி யூஎஸ்டிடி கீழே பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட்னு இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிங்கன்னா கிராஸ் ஐசோலேட்டட்னு காட்டும். கிராஸோட மீனிங் ஒன்றும் இல்லைங்க. உங்களோட ஃபியூச்சர்ஸ் வாலெட்டில் நீங்கள் ஒரு $10 வச்சுருக்கீங்கன்னு வைங்க. ஒரு ட்ரேட் $5 பண்ணுறீங்கன்னா அந்த $5 சப்போஸ் லிக்விடேட் ஆச்சுன்னா மீதி இருக்க $5 அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஐசோலேட்டட். இந்த ஐசோலேட்டடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் $5 போட்டு பண்ணீங்கன்னா அந்த $5 என்ன ட்ரேட் நடக்குதோ இந்த $5 மட்டும்தான் அது யூஸ் பண்ணோம். பேலன்ஸ் நம்ம ஃபண்ட்ஸில் இருக்கிறத எதையுமே அதை டச் பண்ணாது. ஸோ எப்போவுமே ஐசோலேட்டடில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவரேஜ். ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் 20x 5x. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நம்மளோட லாங் பொசிஷன் லெவரேஜ். இந்த லெவரேஜ் என்னன்னா நம்ம இப்போ $10 வாங்குறத இன்டூ 10 மடங்கா வாங்கு அப்படின்றத செட் பண்ணுறது தான். ஸோ இந்த லெவரேஜ் நம்ம எவ்வளோ கம்மியாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃபர் சைடில் வைப்போம். அதிகமாக லெவரேஜ் வச்சா லிக்விடேஷனோட பாயிண்ட் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஷார்ட் பொசிஷன் லெவரேஜும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து மெயினாக நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, கேண்டில் ஸ்டிக்கோட மூமெண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் tradingview.com போங்க. அங்கே பிடிசி யூஎஸ்டிடி காயினை செலக்ட் பண்ணிங்க. எந்த காயின் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த காயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ட் மூலயமா நம்ம ஈஸியாக ஷார்ட் டேர்ம் ட்ரேடில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இதை 15 மினிட் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 15 மினிட் சார்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போகணும்.
ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் மூலியமா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதை ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க. ஸோ இதில் முக்கியமான இண்டிகேட்டர் வந்து மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பொனென்ஷியலை வந்து 2 வாட்டி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட செட்டிங்ஸ் வந்து ஆப்ஷனை போயிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இன்புட்ஸில் வந்து நீங்கள் அதை 7ஆக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட ஸ்டைலில் போயிட்டு நீங்கள் அதை க்ரீன் கலராக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுங்க. அண்ட் அடுத்த இது ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அதோட செட்டிங்கில் போயிட்டு அங்கே இன்புட்ஸில் வந்து 30ஆக வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஜென்ரலாக வந்து 7 days 30 daysன்றதை தான் மீன் பண்ணுது. அண்ட் இதில் ஸ்டைலில் வந்து ரெட்டு இதை போடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூவ்மெண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடை வந்து நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதோட லைன் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் லைனு ரெட் லைன் 2 லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சார்ட் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட மூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி அடுத்து வர்றது எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம ஓரளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதில் வந்து ஒரு 70 to 80% ப்ரிடிக்ஷன் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்ல வந்து பாருங்கள், இந்த ரெட் லைனுக்கு மேலே அந்த க்ரீன் லைன் போனதுனால அது மேலே ஏறி இருக்கு. அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட்ல வந்து க்ரீன் லைன் கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வரும்போது ஒரு சின்ன டிப் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்ல நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா அது டிப் ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் திரும்பி மேலே அதே மாதிரி ஒரு இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுது. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து நீங்கள் லாங்கில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இது மூலயமா இது லாங்கில் வந்து இப்போ மேலே ஏறப்போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு சின்ன ட்ரேடை வந்து நீங்கள் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதனால் நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்முக்கானது தான். ஒரு 30 minutes 40 minutes யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இந்த கிராஃபை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ எப்படி ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, உங்களோட டோட்டல் ஃபண்ட்ஸை ஒரே ட்ரேடில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 25% இல்லை ஒரு 50% இந்த மாதிரி பிரேக் பண்ணி உங்களோட ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரேடில் வந்து நான் 25% செட் பண்ணுறேன். அண்ட் லெவரேஜ் வந்து இப்போ நான் வந்து 15xன்னு இருக்குது, அதை வந்து ஒரு 20x வரைக்கும் நான் வந்து சேஞ்ச் பண்ண போனேன். ஸோ ஒரு 15 to 20x வந்து ஆல்வேஸ் நம்ம சேஃபர் சைடில் இருப்போம். ஏன்னா லிக்விடேஷன் பாயிண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ட்டில் இருக்கும். அண்ட் இப்போ இந்த ட்ரேடை வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட்டில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பை லாங் கொடுக்குறேன். பை லாங் கொடுத்த உடனே இந்த ட்ரேட் உடனே எக்ஸிக்யூட் ஆகிடுது. ஸோ இதில் வந்து அதோட என்ட்ரி ப்ரைஸ் இருக்கும் அண்ட் எஸ்டிமேட்டட் லிக்விடேஷன் ப்ரைஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் லெவலுக்கு அது ரீச் ஆகும்போது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த ட்ரேடை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃபை பார்க்காமலே வந்து இந்த ட்ரேடை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி வேணாலும் போகலாம். டிபி டேக் ப்ராஃபிட், எஸ்எல்னா ஸ்டாப் லாஸ், இதையும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த பொசிஷன் டிபி பார் எஸ்எல், இப்போ நம்ம ஓப்பன் ஆகிருக்க இந்த பொசிஷனில் டேக் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸையும் வந்து நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எல்லாவோட ட்ரேடுக்கும் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் பெரிய லாஸ்லாம் இல்லாமல் இந்த ட்ரேடை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இதே மாதிரி தான் நம்ம ஷார்ட் ட்ரேடும் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் ட்ரேடும் ரொம்ப சிம்பிள். சார்ட்டை பாருங்கள், இப்போ டிப்பாக போகுதுன்றதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த செல் ஷார்ட்னு இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வாங்கினா அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்றத செட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த செல் ஷார்ட்டை லெவரேஜையும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேட் ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து டிப் ஆக போகுது, டவுனில் போகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண இந்த ட்ரேட்ஸை க்ளோஸ் பண்ணோன்னா கீழே ரைட் அண்ட் சைட் கார்னரில் க்ளோஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ என்ன மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குதோ அந்த ரேட்டுக்கு நான் விற்கணுன்றதை நீங்கள் செட் பண்ணி விற்கலாம். இல்லைன்னா நீங்களும் ஏதாவது வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணி இதில் விற்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் ஓப்பன் பண்ண 2 ட்ரேட். இந்த 2 ட்ரேடுமே வந்து நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் இனி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பற்றி நான் போடுறேன். அண்ட் ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது முதல்ல நம்மளோட சேனலோட ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தான். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபராக இல்லாமல் இருந்தீங்கன்னா உடனே ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. டெய்லி என் கூட சேர்ந்து ஏர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பபாய்.